இந்த போண்டா செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்குன கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறைய சேர்த்து பண்ணும்போது நல்லா இருக்கும். இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏற்கனவே இட்லி மாவுலயே உப்பு இருக்கும். தேவைப்பட்டா வேணா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு, நார்மல் பச்சரிசி மாவு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எண்ணெய் சூடானதும் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம போண்டாவா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம டீ போடுற டயத்துலேயே செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், ரொம்பலாம் டைமே ஆகாது. ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக அருமையாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக, மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. மறக்காம தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும்.